குட்டி குழந்தைகளுக்கான சுட்டி குழந்தைகள் எழுதிய கதைகள். இதை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இப்போது கதையை பார்க்கலாம். இந்த கதையை பவதாரணி அப்படின்ற மாணவி எழுதியிருக்காங்க. கதையின் தலைப்பு குதிரை பொம்மை. கதைக்கு போகலாமா? இவள் பெயர் மீனா. மீனாவின் அம்மா பொம்மைகள் செய்வார், சாலை ஓரத்தில் விற்பார். அம்மா செய்த பொம்மைகள் அழகாக இருக்கும். அம்மா, எனக்கு ஒரு பொம்மைத்தா என்றாள். இல்லை, இது விற்பனைக்கு என்றார் அம்மா. மீனாவுக்கு வருத்தம். வீட்டுக்கு ஓடினாள். நாமே ஒரு பொம்மை செய்யலாமா யோசித்தாள் மீனா. மண்ணை பிசைந்தாள், ஒரு பொம்மை செய்தாள். மறுநாள் கடையில் குதிரை பொம்மையுடன் விளையாடினாள். கடைக்கு 2 பேர் வந்தனர். எனக்கு குதிரை பொம்மைத்தான் வேணும் அழுதாள் பாப்பா. மீனாவின் அம்மா குதிரை பொம்மையை விற்றுவிட்டார். பாப்பா கையில் பொம்மை. மீனாவுக்கு சந்தோஷம். வீட்டுக்கு ஓடினாள். 2 பொம்மைகள் செய்தாள். ஒரு பொம்மை அவளுக்கு, இன்னொரு பொம்மை யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா கிட்ட கடையில் கொடுத்து அதை விற்கலான்னு தான் அவள் இன்னொரு பொம்மையை செஞ்சிருக்கா. இந்த கதையை எழுதுனது யாருன்னா பவதாரணி, 8ஆம் வகுப்பு, டாக்டர் ராஜன் நகராட்சி நடுநிலைப்பள்ளி, கீழச்சித்திரை வீதி, ஸ்ரீரங்கம், திருச்சி மாவட்டம். மீண்டும் சந்திப்போம்.